ஹாய் ஃப்ரான்ஸ் ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரான்ஸ், இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான சட்டங்களில் 70வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரான்ஸ். என்ன சட்டம்னா, நிலம் ஆசைகள் இருக்கக்கூடாது. இன்னொரு டைம் சொல்கிறேன் ஃப்ரான்ஸ், நிலம் ஆசைகள் இருக்கக்கூடாது. ஓகே ஃப்ரான்ஸ், நம்ம இப்போது போல் ஒரு குட்டி பாட்டு பாட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கருத்து பார்க்க போகிறோம் ஃப்ரான்ஸ். வாங்க ஃப்ரான்ஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் வாங்க. கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிட மூச்சார் உறவினரும், கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிட மூச்சார் உறவினரும், கூடுவிட்டு உண்ணாவி போனால் கூட வருவார் எவரும் இல்லை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே வல்லாண்டவரே சுவண்டை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்லாண்டவரே சுவண்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வசனம்னா, மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கு திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் குட்டி வசனம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனத்தோட அர்த்தம் நமக்கு எல்லாம் தெரியும். பரலோகத்தில் நம்ம பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும், பூலோகத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் ஏசப்ப சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பரலோகத்தில் நிரந்தரமான ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் வரும்போது கூட ஏசப்ப சொல்கிறாரு, உனக்கு விற்று உனக்குள்ள எல்லா சொத்தும் விற்று தரித்து ஏழையில் கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வைப்பா, அப்போது பரலோகத்தில் உனக்கு அதிக பொக்கிஷம் உண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்ப சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த வாலிபன் துக்கத்தோடு போயிடுவார். இந்த கதை நிறைய பேர் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுனா இந்த வசத்தோட கருத்துன்னா, பூமியில் நம்மளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக சுத்தமெல்லாம் நம்ம தேவைக்கு நம்ம வச்சுக்கணும். தேவைக்கு மிஞ்சி இருக்கிறது எல்லாமே பொருள் ஆசை, நிலம் ஆசை, நில ஆசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம இந்த பூமியில் நம்ம செட்டில், இந்த பூமி கிடையாது, இந்த நம்ம பூமியில் பரதேசிகளாக ஒரு வாடகை வீடு மாதிரி நம்ம இருக்கிறோம். இங்கே செய்கிற செயல்கள், இங்கே செய்கிற நல்ல செயல்களோ இல்லை கெட்ட செயல்களோ, நம்ம செய்கிற கிரிகள் செயல்கள் தான் பரலோகத்தில் நமக்கு காலகாலமாக யுகமாக நம்ம பொக்கிஷமாக வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் இந்த வசனத்தில் குட்டி கருத்து. நான் கூட ஒரு கருத்து ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொள்வர்கள் அநேக பாஸ்டர்மார்கள், பிஷப்மார்கள், ரெவரண்ட், துணை ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் இருக்குது, மிஷினரி இயக்கங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய தாட்ஸ் என்னன்னா, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் காலத்தில் மீடியா இல்லை. அப்போ வந்து நம்ம ஆகஸ்ட் அண்ணன் நிறைய பேர் வந்து ஸ்டான்லி அண்ணன்லாம் போயிட்டு நிறைய அப்போ வந்து ட்ராவல் பண்ண விட பஸ் வசதி கிடையாது. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, 3 நேரம் ஊழியத்துக்கு வந்து 3 நேரமாக காடுகளில், மலைகளில், அநேக பட்டணங்களில் போய் சென்று சுவிசேஷத்தை அறிவித்து அநேகருக்கு என்ன பண்ணாங்க, இங்கே சில பணத்தெல்லாம் திரட்டி அங்கே போய்ட்டு நன்மை செஞ்சு அங்கே காலேஜ், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்லாம் கட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 90, அதாவது ஒரு 20 வருஷம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1980, 70, 1960 ஒரு 2000 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிஷினரிகள் அநேகர் வந்து போனாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அது அக்செப்ட் தான், அதை நான் ஒத்துக்கிறேன், அதை நான் வந்து நிராகரிக்கலை, அது உண்மைதான். அந்த காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டம் 2026 இந்த காலகட்டத்தில் பார்த்தா மீடியா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு என்ன தாட்ஸ் நம்ம நினைக்கிறோமோ எல்லாமே யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி நிறைய ஆப் வந்துச்சு. எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணலாம், எல்லா உலகம் முழுவதும் அநேக மக்கள் பார்க்கலாம். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற தாட்ஸ் எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த காலகட்டத்தில் வார ஒரு பாஸ்டர்மார்கள்,
பிஷப்மார்கள், துணை டீன்ஸுங்க, ஸ்தாபன தலைவர்கள், அப்புறம் மிஷினரி இயக்கங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு 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 ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு ரூபா கூட யாருக்காக ஆசைப்படாமல், அதாவது காணிக்க வாங்காமல், தசம பாகம் வாங்காமல், ஒரு ரூபா கூட மற்றவங்களுடைய பொருளோ ஒரு பண உதவியோ நம்ம வாங்காமல் நம்ம வந்து ஊழி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படிப்பட்ட ஊழி செய்யணும். ஏன்னா அந்த காலம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே, அது அக்செப்ட். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே நமக்கு வந்துச்சு. நம்ம உழைச்சி தான் நம்ம சாப்பிடணும். பவுல் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. நீங்களே எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரு நார்மலான ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சாதாரணமாக எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 100 பேர் கிட்ட ஒரு 10,000 வாங்கி ஊழி செய்யும்போது அந்த 100 பேர் நம்மளை மதிப்பாங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 100 பேர் நம்ம உதவி செஞ்சு நம்ம அவங்க ஒரு ரூபாய் கூட எதிர்பார்க்காம ஊழி செய்யும்போது 100 பேரில் ஃப்ரெண்ட்ஸ் 1000 பேர் கூட நம்ம சபைக்கு வருவாங்க. 1000 பேர் கூட நம்ம உபதேசத்தை கேட்பாங்க. அதனால என்னுடைய ரெக்வஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள், 20 வருஷம் முன்னாடி வாழ்ந்தாங்க அவங்கள விட்டுருங்க. இந்த காலகட்டத்தில் வாங்குற பாஸ்ட் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ஒரு 20-25 வயசு பிள்ளைங்களாம் கூட அனுபவமே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஊழி செய்யறதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பாடல்கள் ஏடுறாங்க, பாடுறாங்க, எவ்வளோ பண்ணுறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு ரூபா காணிக்கையோ தசம பாகம் யாருக்கிட்டே ஒரு ரூபா வாங்காமல் நீங்கள் ஊழி செஞ்சீங்கன்னா, இந்த காலகட்டத்தில், அந்த 20 வருஷம் முன்னாடி இந்த காலகட்டத்தில் ஊழி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே நம்ம ஓய்ச்சி தான். பவுல் அந்த காலத்துல பவுல் மாத்திரம் இல்லை, பவுல் கூட இருந்து எல்லாருமே ஓய்ச்சி அங்கே சாப்பிட்டு ஒரு 2 3 அதிகாரத்தில் பார்த்தா தெரியும் நமக்கு. அவன் சொந்த சாப்பாடு சாப்பிடணும், ஓய்ச்சி சாப்பிடணும். யாருடைய காசு நம்ம என்ன பண்ணுறது, இலவசமாக சாப்பிடக்கூடாது. உழைக்கலாம், வேலை செய்யணும், சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்லிக்கிறார் பவுல். 1 பேர் 5வது அதிகாரத்தில் பார்த்தா பவுல் சொல்கிறார், ஈவான ஆதாயத்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஊழி செய்யக்கூடாது சொல்லிக்கிறாரு. இன்னும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரோமர் 16வது அதிகாரத்தில் பார்த்தா பவுல் சொல்லுவார், அவங்க வயிற்றுக்கே ஊழி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலகட்டத்தில் வாங்கிற திருப்பி சொல்கிறாங்க. எல்லா ஸ்தாபன தலைவர்கள், மிஷினரி இயக்கங்கள், எல்லா பாஸ்டர் பிஷப் எல்லாம் என்ன பண்ணுங்க, வேலை செஞ்சு ஒரு தேவை நீங்கள் சந்திச்சின்னு நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஊழி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னோட தாசம் கொடுக்க முன்னாடி நம்ம மற்ற எதிர்பார்க்காம ஊழி செய்யும்போது அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு கிஃப்டாக இருக்குது. இந்த காலத்தில் வாயிற எல்லாருக்கும் நமக்கு அது பிரோஜனம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா, ஒரு அக்கா அந்த சர்ச்சுக்கு வரவங்க, இவருக்கு வந்து அதாவது பாஸ்டர் பண்ணாங்கன்னா ஒரு இடம் வாங்கணும், எல்லாம் காணிக்க கொடுங்க, சம்பாகம் கொடுங்க, இடம் வாங்கணும், நம்ம ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும், ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டி நம்ம செபிக்கணும், நம்ம கீழே வந்து பார்க்கிங் போடணும், மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும், மேலே நடுவில் சர்ச்சு ப்ரீச்சிங் ஆள் இருக்கணும், அதுக்கு மேலே குட்டி பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், சண்டே கிளாஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆசைப்பட்டு 1 லட்சம் கொடுக்குறவங்க 100 பேர் தேவை, 2 கோடி கொடுக்குற 10 பேர் தேவை. எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிச்சை எடுக்கிறீங்க? எதுக்கு அதுக்கு நீங்கள் ஊயத்துக்கே வர்த்தர ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி பேச தப்பாக நினைக்காதீங்க. அதோட நீங்கள் வேலை செஞ்சு 10,000 20,000 வேலை செஞ்சு நீங்கள் கொடுத்து பார்த்து சந்தோஷமா இருங்க. அந்த காலகட்டத்தில் மிஷினரிகள் வாழ்ந்தாங்க 20 வருஷம் முன்னாடி, ஓகே, அதுக்கு நான் தப்பு சொல்ல. ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டையும் தசம்பா காணிக்க கொடுங்க, இந்த சர்ச்சை கட்டணும், அந்த சர்ச்சை கட்டணும், அங்கே இடம் வாங்கணும், இங்கேயும் இடம் வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப ஆஷா பேசல, வேற வழி இல்லை. தயவுசெய்து யாருக்கிட்டையும் நீங்கள் ஊழி செய்றீங்கன்னா, ஊழி செய்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ ஒவ்வொருக்கும் 1 ரூபாயோட யார் காசும் நீங்கள் ஆசைப்படாமல் நீங்கள் ஊழி செஞ்சீங்கன்னா, திருப்பி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறேன் இந்த காலகட்டத்தில். ஆனால் தயவுசெய்து நிறைய பேரை பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழிக்கார் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அக்கா ஒரு அண்ணன் இருந்தாங்க. நாங்கள் இருந்தோம் சர்ச்சில் இருந்து கண்ணார் பார்த்தது. அந்த அக்கா குழந்தை இல்லை. அந்த அக்கா என்ன பண்ணாங்க, குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்காக, குழந்தை பிறக்கணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக 1 லட்சம் லோன், கடன் வாங்கியிருந்தாங்க, பேங்க் லோன் வாங்கியிருந்தாங்க. அந்த கடன் என்ன பண்ணாங்க, அந்த அக்கா என்ன பண்ணாங்க, அந்த சர்ச்சு பாஸ்டர் என்ன பண்ணாரு, நமக்கு சபை காட்டணும், சபைக்கு இடம் வாங்கணும், எல்லாம் காசு கொடுங்க, நகையெல்லாம் கொடுங்க, நகைலாம் போடக்கூடாது, எல்லாம் காணிப்பேட்டில் போடுங்க, காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுனால அந்த அக்கா கடன் வாங்கி வந்த 1 லட்சம் காசை இந்த பாஸ்டர் வாங்கிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்காவுக்கு வந்து அவங்களும் ஏதாவது கடன் பிரச்சனை இருக்காங்க, அவங்களும் பல பிரச்சனை இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கடைசியில் அவங்க கடத்தலை மாட்டி அது மீண்டு வராமல்
தவறான அந்த பாஸ்ட் ஆலோசனை படி கேட்டதுனால அந்த அக்கா 38 வயசு தான், அந்த அக்கா இறந்தே போயிட்டாங்க. ஆனால் அந்த பாஸ்ட் காசு 1,00,000. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள், சொந்த காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, லோன் வாங்கின காசு எந்த பாஸ்டர்னா வாங்கி லோன் வாங்கின கடன் வாங்கின காசு இவங்க பிடுங்கி இவங்க சர்ச்சு கட்டி 1000 ஆத்மா வந்து ஆதாயம் 1000 ஆத்மா இப்போ அறுவடை செஞ்சு ஊழி செஞ்சுதான் பலவுக்கு போகும் பெருசு. அப்படியேப்பட்ட ஊழிக்கரே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியேப்பட்ட சுவிசேஷரே கிடையாது. அப்பேற்பட்ட சர்ச்சே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக அந்த அக்கா 32 வயசுல இறந்தே போயிட்டாங்க. அந்த அக்காவுடைய கணவர் பார்த்தா அவர் பேரில் சொல்ல விரும்பல ஃப்ரெண்ட்ஸ். அந்த அக்காவுடைய கணவர் அவர் மிஞ்சி போல 40 வயசு தான் இருக்கு. நீங்கள் அனாஜா இருக்கிற கொஞ்சம் இல்லை, அவருக்கு மனைவி லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி பண்ணாங்க. உயிருக்குறை நேசித்தாங்க. அந்த குடும்பத்தை நாசம் பண்ணி அந்த பாஸ்டர் அந்த குடும்பத்தை சீரழிச்சு அந்த என்ன சொல்றேன்னா, அந்த 1,00,000 வாங்கினதெல்லாம் இவர் வேற அவங்க இருக்கிற ஜுவல்ஸ்லாம் விற்று ஒரு டாடா ஏசி போட சொல்லி இந்த பாஸ்டர் ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. டாடா ஏசி போடும்போது லாக்டவுன் ஆயிடுச்சு, டாடா ஏசியும் ஓடலை, அவங்க ஜுவல்ஸு போய் எல்லாம் போய் வாக்கியே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பாஸ்டர் போடுறாங்க ஜாலியாக அவர் சாதிச்சு தின்னாங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அண்ணன் பாவம், அந்த அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயே 2-3 சர்ச்சு, அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நான் லோன் போட்டு 50,000 கொடுக்குறாரு, இன்னொருத்தர் லோன் வாங்கி 50,000 கொடுக்குறாரு. அந்த பாஸ்டர் லோன் வாங்கின காசு வாங்கி சர்ச்சைக்கு ஆண்டவுக்கு சர்ச்சைக்கு கஷ்டி நீ பரலத்துக்கு போக மாட்டேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்பேற்பட்ட ஊழிக்காரன் பரலத்துக்கு போக மாட்டாங்க. இந்த பூமியில் வாங்குற கோட் சூட் போட்டு நல்லா சீனா காரில் வந்து வாழலாம், ஆனால் பரலத்துக்கு போகவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு பார்த்தா ஏசப்பாவோ ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை பிறந்து பெரிய ராஜாவா இருந்து பெரிய ஏன்னா உலகம் முழுவதும் அவர் மூலமா உண்டாயிற்று, அவருக்கென்று உருவாயிற்று. அப்போ ராஜாதி ராஜா ஏசப்ப நம்ம எடுக்கலாம், ஒரு பெரிய உலகத்தை அதிபதி அந்த பாபிலோன் தேச ராஜா இந்த மாதிரி நேபுகாத்நேச்சர் இந்த மாதிரி பெரிய அதிபதியாக வந்து அநேக ரட்சிப்புகள் நடத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து தேவன் திட்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து தேவனை திட்டமே இல்லை. அதனால் என்னுடைய தாசனா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு அக்கா மட்டும் இல்லை, இன்னொரு 2-3 அக்கா கடன் வாங்கி அந்த தாளிச்சரை 3 சரடத்தை வந்து காணிப்பேட்டில் போட்டாங்க. இவர் எப்படி பேசுதுன்னா, அந்த பாஸ்டர் பண்ணால் அப்படியே டேரெக்டாக காசு கேட்கறது கிடையாது. எப்படி கேட்குதுன்னா, கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் நீங்கள் தயவு செய்து நம்ம சபை கட்டுமானம் பண்ணிக்கின்று நீங்கள் எங்கள் கர்த்தர் உங்களோடு நிச்சயம் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நியாயவசமாக பேசி இதுங்க பாவம் கற்றுக்கிட்டு இதெல்லாம் வந்து ஏதோ மனசுல நினச்சிக்கணும், கடவுள் யாரும் கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சாலி அவங்களுக்கே கடை வச்சுங்க, தங்கச்சாலி தாலி சரட்டு கொடுத்துட்டாங்க. சில ஒருத்தர் 50,000 லோன் வாங்கி கொடுத்தாரு, இன்னொருத்தர் 50,000 லோன் வாங்கி கொடுத்தாரு, இன்னொருத்தர் இந்த இறந்து போன அக்கா அந்த வீட்டுக்காரரும் 1,00,000 லோன் வாங்கி கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட பாஸ்டுங்களா, இப்படிப்பட்ட ஊழிக்காரங்களா, அப்படி யாரும் ஊழி செய்ய சொன்னாங்க? எந்த வேதத்தில் எங்கே அது வசனம் எங்கே இருக்குது சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவோ குடும்பங்களை கெடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செய்து திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொரு ஊழிக்காரங்களும் ஒவ்வொரு பாஸ்டர்மார்கள் திருப்பி சொல்கிறோம், பிஷப்மார்கள் மிஷினரி இயக்கங்கள் அந்த காலகட்டத்தில் வாங்கி ஓகே. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்க ஓய்ச்சி அவங்க தேவை சந்திச்சின்னு அவங்க தேவை சாப்பிட்டு மீதி இருந்தால் உதவி செய்ய முடியலன்னா கூட நீங்கள் வாய்க்கு சாட்சியாக மாற்ற ஃப்ரெண்ட்ஸ். தயவு செய்து மற்றபடி ₹1 காசு நீங்கள் ஆசைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலகட்டத்தில் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் நியாயத்திற்கு நல்லா உங்களுக்கு ஐயோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து இது ஒரு காசன் ஆகிடுங்க, தயவுசெய்து ஒரு காசு எடுங்க. யார் காசு ஆசைப்படாது. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கேள்விப்பட்டேன். இந்து கோயிலுக்கு போனால் கூட நம்ம என்ன பண்ணோம், சாமி கும்பிட்டு ஒரு ₹5 ஒரு ₹10 அது நம்ம உண்டியில் போட்டு நான் கும்பிட்டு வரோம். ஆனால் இந்த சர்ச்சைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க சந்தா கேட்குறாங்க, தசம்பாங்க கேட்குறாங்க, காணிக்கு கேட்குறாங்க, கட்டண பணி கேட்குறாங்க, மிஷினரி உதவி செய்ய கேட்குறாங்க, எல்லாம் புடுங்குறாங்க. எல்லாம் நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சர்ச்சைக்கு வந்த நபர் சர்ச்சைமான ஏசப்பமானு சொல்லிட்டு சர்ச்சை விட்டு ஓட்டார் பிரஸ். நான் இந்து கோயிலுக்கு போயிட்டார் பிரஸ். அதனால இந்து சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உபதேச ரீதியாக உபதேச சட்டத்திட்டங்கள் குறைவாக இருந்தால் அவங்க நல்லா வாயிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒழுக்கமாக வாயிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் பூர்ணமான உபதேசம், புதிய ஏற்பாடு இயேசுடைய உபதேசம் பூர்ணமான ஒரு உபதேசம். அந்த உபதேசத்தின்படி வாழ்ந்தாவே உலகம் எப்பயுமே ஒரு உத்தமமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உலகமே மாறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் திருப்பி சொல்கிற எல்லா பாஸ்டர்கள் யார்கிட்டையும் காசு யாரும் ₹1 ஒரு தசமம் காணி எதுவுமே வாங்காதீங்க. தயவுசெய்து ஒரு ரெக்வஸ்ட் சொல்கிறேன், வாங்காதீங்க. உங்களுக்கு நல்லா உழைக்கிறீங்களா, நல்லா சம்பாதிக்கிறீங்களா, 1,00,000 2,00,000 சம்பாதிக்கலாம். ஒரு சின்ன சர்ச்சை ஒரு 200 பேர் 100 பேர் உட்கார சர்ச்சை கட்டி நீங்கள் ஊழி செய்யுங்க. யார்ட்டையும் ₹1 வாங்காதீங்க. அப்படி உங்களுக்கு உழைக்க முடியல, மாதம் 10,000 தான் சம்பாதிக்கிறீங்களா, ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச தாட்ஸ் நீங்கள் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து நீங்கள் தயவுசெய்து யார்கிட்டையும் வந்து முடிஞ்சோ இந்த தேய்திரியில்
இந்த இது ஜிபே போட்டு இந்த நம்பர் தயவுசெய்து காசு அனுப்புங்க. ஐந்து போகிற மக்கள் ஏறாளம் எல்லாம் நரகத்தை நோக்கி போகிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம ஊழி செஞ்சு நம்ம வந்து என்ன பண்ணோம், ஊழி செஞ்சு அவங்கள காப்பாற்றணும். அதனால நீங்கள் எல்லாம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இந்து கோயிலே 3 வேளை சாப்பாடு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எத்தனை மக்கள் இருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ இந்து கோயிலில் 3 வேளை சோறு, ஒரு நாள் இல்லாமல் 3 வேளை சோறு இருக்குது. அதுக்காக அங்கே இருந்து ஏழை மக்கள்லாம் அதை சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பாஸ்ட் என்ன பண்ணுவாங்க, மல்கியா 3வது அதிகாரத்தில் அந்த வசனம் எடுத்துக்கோங்க. அந்த வசனம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும்படி, ஆகாரம்னா சாப்பாடு, ஆகாரம் உண்டா இருக்கும்படி தாசமான காணிகளையும் நீங்கள் ஆலயத்துக்கு கொண்டு வர சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஏங்க ஏசப்பா இது மல்கியால ஒரு வசனம் இருக்குது 3ஆம் அதிகாரத்தில். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இது அந்த வசனம் நோக்கணும்னா ஆலயத்தில் ஆகாரம்னா நான் சாப்பாடு சர்ச்சில் எப்பவுமே சாப்பாடுவாங்க. ஏழைகள் எளியவர்கள் திக்கற்றவர்கள் விதவைலாம் வருவோம், அவங்க சாப்பிடணும், அவங்க எப்போதும் சாப்பாடு அவங்களுக்கு இருக்கணும். அதனால அந்த ஆலயத்தில் சாப்பாடு எப்பவுமே இருக்கணும். அதுக்காக எல்லா மளிகை சாமானும் இருக்கணும். அதுக்காக நீ தசம காணி கொண்டு வாங்க சொல்லிட்டு அந்த வசனம் அர்த்தம் இருக்குது. ஆனால் அந்த ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்க முடியாது, அதை விட்டுருவாங்க. தசம காணி கொடுத்து பாருங்க, அப்போதான் உங்களுக்கு ஆசிர்வதிப்பார் கடவுள், அப்போதான் ஆசிர்வதிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், காலம் பூ சுத்துறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் அந்த காலம் ஃப்ரெண்ட்ஸ் 20-30 வருஷம் வாழ்ந்த காலத்தில் ஓகே, இது பெரிய சொல்கிறேன், அது ஓகே. இந்த காலகட்டத்தில் நீ இப்படி ஏமாத்தல ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்து மக்களுடைய கொள்ளடிக்கிறீங்க. மக்கள் பாஸ்ட் சின்ன பசங்க 20 வயசு பசங்க ஊதிக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அனுபவமே இல்லை, பகுத்தறிவே இல்லை. எது உண்மையான உபதேசம், எது கள்ள உபதேசம், எதுவுமே தெரியல. 20-25 வயசுல வந்து வீடியோ போடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஊழி செய்கிறாங்க. அப்படி சின்ன பிள்ளைங்க 25-20-30 வயசு ஊழி செய்கிற பிள்ளைகளுக்கு தம்பிங்களா தங்கச்சிங்களா, நீங்கள் வேலை செஞ்சு ஓய்ச்சி நீங்கள் சாப்பிட்டு மற்ற உதவி செய்யலாம் பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கை சாட்சியாக மாறுங்க. அந்த சாட்சியெல்லாம் நீங்கள் வாயிலும் போது அந்த சாட்சி வீடியோவை போடுங்க தயவுசெய்து. யார் காட்டியும் ஜிபே, ஃபோன்பே, தசமகம் காணிக்க, அறுப்பு காணிக்க, விதைப்பு காணிக்க, கட்டளை பண்ணி, நிதி பண்ணி, அப்புறம் என்னது மிஷினரி இயக்கத்துக்கு உதவி செய்கிறோம், மிஷினரி காசு பண்ண அப்படின்னு சொல்லி தயவுசெய்து யாரையும் கேட்காதீங்க. இது ஒரு எச்சரிக்கையாக இருங்க, இல்லைன்னா கடவுளுடைய கடு கோபம் உங்கள் மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து ஒரு எச்சரிக்கை எடுங்க. இது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நிறைய பேர் இப்படி பார்க்குறேன். எல்லா பாஸ்டும் இல்லை, எல்லா பாஸ்டும் 90% இப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு 10% தான் ஒரு உண்மையான பாஸ்ட் இருக்குது, அதுவும் கஷ்டம். ஆனால் தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலகட்டத்தில் வாழ்கிற மக்கள் வந்து ஊழி செய்கிற ஒவ்வொரு ஊழிக்காரும் வேலை செஞ்சு சொந்த சாப்பாடு சாப்பிடுங்க. உதவி செய்யணும் கூட உபத்திரமா இருக்காதிங்க. அநேகர் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு என்ன தாட்சம், நிலமாசியில் இருக்கக்கூடாது. இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரா இல்லாமல் 2 ஏக்கரா 3 ஏக்கரா பைபிள் காலேஜ் கட்டணும், ஆண்டுக்காக ஊசணும், காலேஜ் கட்டணும், ஸ்கூல் கட்டணும், ஃப்ரீயாக நீங்கள் ஓய்ச்சி பண்ணுங்க. யாருக்கும் பிச்சை எடுக்காதீங்க. உங்கள் பேர் இந்த கல்லில் போடப்படும், இந்த கல் உங்கள் பேர் போடப்படும், இந்த இடத்துல உங்கள் பேர் போடப்படும். எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுக்கு போய் செய்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எதுக்கு போய் செய்றீங்க? வேலை செஞ்சு உங்கள் சொந்த சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் அப்படியே சாட்சியம் வாங்கிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுவிட்டு இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பிச்சை எடுக்கிறது இது பெரிய ஒரு தவறான செயல். நான் வந்து ஒரு ஆஷா பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இது ஒரு எச்சரிக்கை எடுங்க. பவுல் சொல்கிறார், நான் செலவில்லாமல் நான் சுவிசேஷத்தை அறிவிப்பதே எனக்கு பலன் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். நான் செலவு பண்ண படம் விரும்புகிற சொல்லிட்டு பவுல் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த நயவசமான போது என்ன பண்ணுவோம் தெரியுமா? பவுல் வந்து அந்த தெசலோனிக்கேயருக்கு பட்ட உதவி வாங்கலையா, பிலிப்பியர்கிட்ட உதவி வாங்கலையா அப்படியே சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சொல்லியிருந்தா பவுல் சாவர அந்த அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சாவர வயசில் எல்லாரும் கூப்பிட்டு எல்லாமும் ரத்த சாட்சியும் நீங்களாக இருக்கிறேன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் வசனம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெள்ளியாகிலும் ஒரு பொண்ணாகிலும் ஒரு வஸ்திரத்தை நான் ஆசைப்படுறேன், எனக்கும் என்னோட கையை வேலை செய்ய சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னும் கொரிந்தியர் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் யாரும் தடை உண்டாகாதபடி நாங்கள் ஓய்ச்சி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பவுலோட உடல் ஊழியர் எல்லாமே வேலை செய்து சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என் ரெக்வஸ்ட் என்ன, யாருக்கிட்டையும் நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஏசப்பா கொல்ல வரல, சேர்த்து தான் வந்தார். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தயவு செய்து கிறிஸ்துவின் உபதேசத்தை நம்ம அலங்கரிப்போம். புறஜாதிக்கு நம்ம கேவலப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். புறஜாதி இந்து மார்க்கத்தான் நம்மளுடைய உபதேசம் குறைவான மார்க்கும், முஸ்லீம் மார்க்கத்தான் நம்மளுடைய உபதேசம் கூட குறைவான மார்க்கும். அந்த மார்க்கத்திலே ஒற்றுமையாக இருக்காங்க, ஓங்கியா இருக்காங்க, நல்லா ஓய்ச்சி சாப்பிட்றாங்க. அவங்க நம்ம கேள்வி கேட்குறாங்க, என்னங்க பாஸ்ட், என்னங்க சர்ச்சு, நீங்கள் போனால் பொட்டு எடுக்க சொல்கிறீங்க, போனால் இந்த இது சரக்கு போட வேணாம்னு சொல்கிறீங்க, கம்பல் போட வேணாம்னு சொல்கிறீங்க, ஒயிட் சாரி கட்ட சொல்கிறீங்க, முண்டேசி மாதிரி நான் வரலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இருதயம் மறுமாகணும்.
இருதய மருமகன். மற்றபடி நீங்கள் பொட்டு எடுக்கிறதுனாலே பூவை வைக்காததுனாலே நீங்கள் இப்போ நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் அடிக்கிறதுனாலே ஒன்று மாட்டு வரப்போகுது, மாட்டு வரப்போகிறது கிடையாது. நம்ம மனசு நம்ம மாறுறோம், மனசு மாறி குழந்தை போல நம்ம ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து ஒரு ரெக்வஸ்ட்டே கேட்குறேன், தயவுசெய்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தயவுசெய்து யாரும் யாருடைய பணத்தை ஆசைப்படாதீங்க. தயவுசெய்து அப்படிப்பட்ட ஊழியம் 20 வருஷத்து காலத்துக்கு முன்னாடி அங்கீகரிக்கலாம், இந்த காலகட்டத்தில் அங்கீகரிக்கப்படாது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஊழிக்காரமும் மனம் திரும்புங்க, ஓய்ச்சி சாப்பிடுங்க. யாரும் காசு ஒருபவும் ஆசைப்படாதீங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் சர்ச்சை காட்டினா நீங்கள் ஓய்ச்சி உங்கள் சர்ச்சை காட்டுங்க. நீங்கள் உதவி செய்யணும், நீங்கள் ஓய்ச்சி உதவி செய்யுங்க. யார்கிட்டையும் அவங்களோ கூட ஒரு காசு வாங்கி 1 லட்சம் வாங்கி 10 பேர் உதவி செஞ்சுட்டா அது வேஸ்ட்டு, அதெல்லாம் எந்த பிரச்சனை. நீங்கள் ஓய்ச்சி 10,000 ஓய்ச்சி ஒரு 1000 ரூபாய் உதவி செய்யுங்க, அது பலன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப ஆசை பேசிட்டேன், வேறு வழியில் ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க, இதுதான் உண்மை. நிச்சயம் இந்த செய்தி கேட்டு நீங்கள் திருப்பினே நீங்கள் அதுமாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஏன் திருப்பினால கடும் கோபம் நம்ம மேலே வரும். தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு சாட்சியில் வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என்ன இதே தாட்ஸ் நிலம் வாசல் கூட அதான் எல்லாம் இடம் வாங்கணும், அந்த இடம் வாங்கணும், இந்த இடம் வாங்கணும், அந்த சர்ச்சு வாங்கணும், நிலம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் வந்து கோடிக்கணக்காக சொத்து வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1000 கோடி 500 கோடி சொத்து வச்சுக்கிறாங்க, நிலக்கரை வச்சுருக்காங்க. எதுக்குன்னு கேட்குறேன், இந்த பூமி எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளோ மக்கள் வந்து எவ்வளோ தேவையோடு இருக்கிறாங்க. அதனால் நில ஆசைகள் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோடி கணக்கில் ஏக்கரை கணக்கில் சொத்து சேர்த்து வச்சு எந்த ப்ரோஜனம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமியில் பொக்கிஷமாக நம்ம பொக்கிஷம் சேர்த்து வைக்கக்கூடாது. அந்த வசனம் வாசனை ஆனால் ஒரு வசனம் பிடிச்சிவாங்க, நம்ம ஐஸ்வர்யம் படி தான் ஏசப்பா தரிசனமா தரித்திரர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் தப்பாக பதிலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு பார்த்தா ஏசப்பா வந்து அவர் கடைசியில் எளிமையாக தான் வாழ்ந்தார். எல்லா அப்போஸ்தலரும் எளிமையாக தான் வாழ்ந்தாங்க. யாரும் கோடீஸ்வரம் கிடையாது, எல்லாத்தையும் விட்டு தான் வந்தாங்க. ஆனால் தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமி நமக்கு சொந்தம் கிடையாது. இது நிரந்தரமற்ற வாழ்க்கை, இது ஒரு நிலையற்ற வாழ்க்கை, இது ஒரு பரதேசி போல ஒரு வாழ்க்கை. நம்ம ஒன்றும் உத்தமர்னா நம்ம வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்தவ உபதேசம் இந்த பூமியில் செட்டில்மெண்ட்டே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவைக்கெல்லாம் வச்சுக்கலாம், நிறைய வீடியோ போட்டு தேவை நம்ம வச்சுக்கலாம். தேவைக்கு மிஞ்சி இருக்கிறது எல்லாம் நம்ம உதவி செய்யணும். அநேக தேவையில் இருக்கிறாங்க, அநேக நண்பர்கள் நம்ம என்ன பண்ணோம், ஆய்ந்து போகிற உலக பொருள் அநேக நண்பர் சம்பாதித்துக்கணும்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒவ்வொரு இது ஒரு எச்சரிக்கை எடுங்க. எல்லோரும் நம்ம மனம் திரும்பணும். நம்ம மனம் திரும்பி நம்ம கிறிஸ்தவ உபதேசத்தை நம்ம வாழ்க்கை நம்ம சாட்சியின் மூலம் ஒழுக்கமாக வாழ்ந்ததன் மூலமாக நம்ம கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அறிவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த தாட்ஸ் நமக்கு பிரயோஜனமாக நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.